வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பைசா டாட் இன் வெப்சைட்டில் வந்து எப்படி சைன்அப் பண்ணலாம், எப்படி லாகின் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி பின் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, பின்னை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் கொடுக்கறது அப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து குரோமுக்கு போங்க. குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து நம்மளுடைய வெப்சைட் பைசா PAIZA அப்படின்னு போட்டிங்கனால வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். பைசா அப்படிங்கிறது வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பாருங்கள். கோடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொம்மை வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் சைன்அப் அப்படிங்கிறது பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைன்அப் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளான் என்ன பிளான் அப்படின்னீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம வந்து 3 பிளான் இருக்குது. மெயினாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பிளான் தான். அந்த 200ங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் பிளான். ஓகேங்களா? பிளானை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்து வந்து நேம் அடிங்க. என்னுடைய பேரே அடிக்கிறேன். சிட்டி தூத்துக்குடி. ஓகேங்களா? அடுத்தது வந்து மொபைல் நம்பர் அடிங்க. 8248936167. ஓகேங்களா? மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு, ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க. நான் வந்து 123 அப்படிங்கிறத வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஸ்பான்சர் ஐடிங்கிறது கேட்கும். இதில் வந்து யாராவது உங்களுடைய ஸ்பான்சர் ஐடி போட்டால் தான் இதாகும். அதாவது PW1000ங்கிறது இது வந்து பேர் ஸ்பான்சருடைய ஐடி போடும்போது அவங்களுடைய நேம் வந்துடும். இப்போ நான் வந்து 1000ங்கிறது போட்டிருக்கேன், கம்பெனியுடைய ஐடி. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணும், அந்த ஐ அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர், அடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துட்டா ஓகே. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த வந்துட்டா இந்த மாதிரி வரும். அதாவது நேம் வந்துட்டு ஐடி நம்பர் வந்துட்டு சரிங்களா? இப்போ இது வந்து வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கீழே வந்து ஓடும், வீடியோ வந்து ஓடும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இதை லாகின் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? இப்போ அந்த வீடியோ ஓடும். அது முடிஞ்சோன்னா அதுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த ஐடி நம்பருங்கிறது வந்துடும். இப்போ லாகின் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டு அதில் வந்து அந்த பொம்மையை கிளிக் பண்ணும்போது லாகின் அப்படிங்கிறது வரும். மேலே இந்த பை அண்ட் சேல் எனிதிங் அப்படிங்கிறது வருது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா யூசர் நேம்னு வரும். யூசர் நேம்ங்கிறது உங்களுக்கு அப்போ தான் ஷோ ஆனதில்லை, அந்த இதுதான். PW அப்படிங்கிறத போட்டு இப்போ வந்து 9972 சரிங்களா? 72 இந்த ஐடிங்கிறத போட போகிறீங்க. பாஸ்வேர்டு வந்து 123 போட்டேன். இப்போ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்துட்டு இதில் வந்து ரெட் கலரில் இருக்குது, நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னா இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குங்களா? இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன டேஷ்போர்டில் இருக்குது. டேஷ்போர்டில் ஐடி ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ட்ரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெஃபரல் இன்கம், டீம் இன்கம், பின் ரிக்வெஸ்ட்டு, பின் ட்ரான்ஸ்ஃபரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு, லாக் அவுட்டு. அப்புறம் நம்மளுடைய இதை பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் வந்து இருக்குது பாருங்கள். என்னுடைய ரெஃபரல் இது வந்து பார்த்தீங்கன்னா PW9972 காப்பின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை சைன் கொடுத்தீங்கன்னா யாருக்கு சைன்அப் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் எல்லாமே இது டேஷாக தான் இருக்கும், ஏன்னா எதுவுமே இருக்காது, ஆக்டிவேஷன் ஆகலை. இப்போ வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பின் ரிக்வெஸ்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னொன்னே இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பிளானை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பிளான், பின் நம்பர் எத்தனை நம்பர் வேணும் அப்படிங்கிறத போடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5ன்னு போடுறேன். 5னா 500 5 இன்ட்டு 200 அப்படின்னா 1000ங்கிறது அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. சரி, 5 பின் நம்பர் வந்து இது, அமௌண்ட்டில் வந்து 1000 போட்டுக்கோங்க. 1000 போட்டு அடுத்து வந்து UTR நம்பரு என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை இது பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த சூஸ் ஃபைல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய கேலரிக்கு போகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த இதை பண்ணும்போது ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பின் ரிக்வெஸ்ட்டு
சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் கொடுத்தது இருக்கா அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த இருக்கா 12/2/2025 அட்வர்டைஸ்மெண்ட் பிளான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பிளானு, நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து 5, ரிக்வஸ்ட்டுங்கிறது கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த ரிக்வஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்கு வந்து பின்னுங்கிறது அடுத்தது வந்து வரும். எப்படி நீங்கள் அட்மின்க்கு அனுப்பி விட்டுருப்பீங்க. நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தோடனே அட்மின்ல இருந்து நீங்கள் அமௌண்ட் எல்லாமே செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படின்னா உடனே வந்து ரிக்வஸ்ட்டில் வந்து பின் ரிக்வஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அப்ரூவ்டுங்கிறது வந்துடும். அங்கே கம்பெனிலேருந்து அப்ரூவ்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இதில் வந்து பின் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதை வந்து எதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் ஆக்டிவேஷன் இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பின் ஆக்டிவேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா பின் ஆல்ரெடி வந்து இருக்குது, கொடுத்தது வந்து இதில் வந்திருக்கும். 5 பின்னு வந்திருக்குங்களா? இதை வந்து நீங்கள் பின் நம்பர்ஸ்னு இருக்கா, அதை காப்பி பண்ணுங்க. பின் நம்பரை மட்டும் காப்பி பண்ணிங்கன்னா போதும். பின் நம்பரை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளானை செலக்ட் பண்ணுங்கள். பிளான் அட்வர்டைஸ்மெண்ட் பிளானு. ஐடி நம்பர் வந்து போடணும். PW9972 போட்டோன்னா பேர் வந்துடும். அவங்களுடைய பேர் வந்துடும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும். கன்ஃபார்ம் பண்ணோன்னே நீங்கள் பேஸ்ட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ க்ரீன் கலர் ஆக்டிவேட்டட்னு வந்துட்டா அவ்வளோதான். இதுதான் வந்து எப்படி பின் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து வெப்சைட்டுக்குள்ளே எப்படி பார்க்கணும், எப்படி இது பின் ரிக்வஸ்ட் கொடுக்குறத பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஓகே, இப்போ வேறு ஐடி இது அமௌண்ட் இல்லாதனால வித்ட்ரால் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஐடி போடுங்க. PW1877 அப்படிங்கிற ஒரு ஐடிக்கு வந்து போட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது ஓப்பன் ஆகிட்டு இவங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி 1877. இதில் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 450. இவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து 450ங்கிறது வந்திருக்கு. இதில் வந்து டேஷ்போர்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து டோட்டல் இன்கம் ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் இன்கம் 450ங்கிறது வந்திருக்கு. அதுதான் மேலே காமிக்கும். அப்புறம் டுடே இன்கமில் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் காமிக்கும். அடுத்தது பேலன்ஸு, நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ரெஃபரல், அதாவது டைரெக்டாக எத்தனை மெம்பரை ரெஃபரல் பண்ணியிருக்கோம், 7 பேரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃபரல் இன்கம் வந்து 7 × 50 350ங்கிறது வந்திருக்கு. அதேமாதிரி அடுத்து டீம், இவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர், 4 பேர் வந்திருக்காங்க. இவங்க ரெஃபரல் பண்ணது கிடையாது. ரெஃபரல் பண்ணாமல் வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. அதனுடைய இன்கம் பார்த்திங்கன்னா 4 × 25 100ங்கிறது வந்திருக்கு. டீம் சேல்ஸுங்கிறது இப்போ வராது, அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறது தான், அதுதான் டீம் சேல்ஸுங்கிறது. அடுத்தது வந்து வித்ட்ரால், இவங்க வந்து வித்ட்ரால் கொடுக்கல. சரிங்களா? இப்போது இதுதான். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஐடி ஆக்டிவேஷனை பார்த்தாச்சு, வித்ட்ரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம், அதாவது நம்ம எத்தனை பேரை ரெஃபரல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதை பார்த்துருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகர்னு ஒரு ஆளை ரெஃபரல் பண்ணியிருக்காங்க, அதனால் 50 ரூபா கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிரஞ்சனா உள்ளவங்கள ரெஃபரல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு 50, டோட்டலாக 100. அப்புறம் ஜெயந்தி 50 வந்திருக்கு, 150. ஜெயந்தி இன்னொரு ஜெயந்தியை ரெஃபரல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு 50, 200. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸை வந்து இவங்க வந்து ரெஃபரல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 350ங்கிறது அமௌண்ட்டு கிடச்சிருக்கு ரெஃபரல், டைரக்ட் ரெஃபரலுக்கு. அடுத்தது டீம் இன்கம் இது பண்ணிங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு இதில் வந்து 6 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 4 பேர் கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 4 × 25 100 ரேங்கிங் பார்த்தீங்கன்னா டெலிகாலர் அப்படிங்கிறது ரேங்கிங் வந்திருக்கு. இந்த 4 பேர் வந்திருக்காங்களா. அடுத்தது நமக்கு செகண்ட் லெவலில் யார் வந்திருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெவல் யார் மெம்பர்ஸ் வருவாங்க. இவங்களுக்கு கீழே யாரும் வரல, ஏன்னா மேலேயே போட்டிருக்கு. ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான் 4 பேர் வந்திருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 2வது லெவலில் போட்டு மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து இதனுடைய
டீட்டெயிலு. அதுக்கப்புறம் வந்து பின் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பின் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 ஐடி இருக்குது, பின் இருக்குது அப்படின்னா யாருக்குனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு 1000க்கு அனுப்புறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய பேர் வந்துடும். அப்புறம் வந்து எத்தனை பின்னு அப்படிங்கிறத அனுப்பிட்டீங்கன்னா இப்போ 5 பின்னோ 2 பின்னோ அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த ஐடிக்கு வந்து ஈஸியாக வந்து பின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அடுத்தது வந்து ப்ரொஃபைல். இது வந்து முக்கியமானது ஒன்று. நீங்கள் ஐடி போட்ட உடனே நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகணுன்னே பண்ண வேண்டியது உங்களுடைய டீட்டெயிலை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதில் எல்லாருமே வந்து உங்களுடைய பேர், இது ஊர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில் மெயினாக வந்து உடனே அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா தான் வித்ட்ரால் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது உங்கள் பேர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுக்கு கியூஆர் கோடு இருந்தால் கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. அப்புறம் ஜிபே நம்பர் இருந்தாலும் ஜிபே, இல்லைன்னா ஃபோன்பே இருந்தால் ஃபோன்பே நம்பரை கொடுத்துருங்க, அப்டேட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்க்ரோல் ஆகலைன்னா அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பை வந்து பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகும். இந்த ஒயிட்டை இது பண்ணும்போது சில நேரம் மூவ் ஆகாது. மூவ் ஆகலைன்னா அந்த கேப் இருக்கிறத மூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போகும். வித்ட்ரால் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். வித்ட்ரால்னு இருக்கா, இன்கம், அதை நீங்கள் டிஃபால்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். அமௌண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 100 ரூபா 100 ருபீஸ் கொடுக்குறேன் அமௌண்ட்டுன்னு போட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்கிறத பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 450 ரூபா இருந்தது. இப்போ வித்ட்ரால் 100 ரூபா கொடுத்துருக்கு. இந்த டேட் வந்துடும், வித்ட்ரால் அமௌண்ட் வந்துடும். இப்போ பெண்டிங்னு காமிக்கி உங்களுக்கு வந்து 1 ஹவருக்குள்ளே அந்த இது வந்துடும். ஓகேங்களா? அமௌண்ட்டு வந்தோடனே பெய்டு அமௌண்ட்டு எவ்வளோன்னு வரும். டிடெக்ஷன் போக உங்களுக்கு 19 காமிக்கிறோம். 10% டிடெக்ஷன்னா 10 ருபீஸ் போக 90 ருபீஸுங்கிறது காமிக்கும். அதுமாரி இந்த யூடிஆர் நம்பருங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ போட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.